அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஎன்பிசி குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி தாங்க வேகமாக போயிட்டுருக்கும். அதில் 6 to 10 நியூ புக்கு இலக்கணம் மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம 6 to 10 ஃபுல் டெஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கும் டெஸ்ட் வைக்க சொல்லி கேட்டிருக்காருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் +1 +2 போகலான்னு இருந்தேன். உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓகேங்களா? ஸோ நம்ம நியூ புக் +1 +2 பார்த்தலாமா, இல்லை ஓல்டு புக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு பார்வை பார்த்தலாமா அப்படின்றது தான். அதை பற்றி உங்களோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி வாங்க கைஸ், நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 25 கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து 26வது கொஸ்டினை பார்க்கலாம். பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது எது? பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வன்தொடர் குற்றியலுகரம், டைப்பிங் மிஸ்டேங்க, இது இன்னும் வந்திருக்கணும். வன்தொடர் குற்றியலுகரம், ஆமாங்க, வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த வல்லினம் மிகும். ஆமாங்க, இப்போ கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போது இப்போ எடுத்துக்காட்டு பெற்றுக்கொண்டான். ஓகேங்களா? அப்போ ரூ, அங்கே வந்து அந்த ஊ வந்து வன்தொடராக முடிஞ்சிருக்கிறதுனால அந்த இடத்த வல்லினம் வந்து மிகும். ஓகேங்களா? அடுத்து உம்மை தொகை, உம்மை தொகையில் வல்லினம் மிகும். தவறுங்க. ஏங்க? ஏன்னா உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை வெற்றிலை பாக்கு, அங்கே இப்பு வராது, தாயத்தை இத்துன்னு வராது. ஓகேங்களா? அப்போ உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அப்போ இங்கே எது தவறாக இருக்குது? பி தான் இங்கே தவறாக இருக்குது. ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஆமாம், கரெக்டு தான். மலர்பாதம், தாய் தமிழ் அப்படின்றத வல்லினம் மிகும். உருவகத்திலையும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? உருவகத்திலையும் ஓமை தொகையிலும் வல்லினம் மிகும். உண்மை தொகையில் மட்டும் வல்லினம் மிகாது. 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடத்தில், ஆமாங்க, 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, அதுவும் வெளிப்படையாக வந்தால் அதான் நம்ம விரின்னு சொல்லுவோம். 4ஆம் வேற்றுமை உருபு கு, அதுவும் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த இடங்களில் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்றத நம்ம ஓரளவு பார்த்துடலாம். பாருங்க, அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரிபுகள் வர இடத்துல வல்லினம் மிகும். எந்த அப்படின்ற வினா திரிபு அடுத்து என்ன பண்ணும்? வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை உருபாக ஐ வெளிப்படையாக வந்தாலும் சரி, 4ஆம் வேற்றுமையாக கூ வெளிப்படையாக வந்தாலும் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். உண்மை தொகை ஓமை தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்திலும் வல்லினம் மிகும். 8 10 ஆகிய சொற்களுக்கு பின்னாலேயும் வல்லினம் மிகும். திசை பெயர்களுக்கு பின்னாலேயும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இதனால நான் வச்சுங்க. ஸோ வல்லினம் மிகாத இடங்கள் எதுங்க? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கல. எழுவாய் சொற்களுக்கு அடுத்து என்ன பண்ணாது? வல்லினம் மிகாது. பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம், அதுக்கு அடுத்துலையும் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். பாருங்கள், கூற்றை கவனி. கூற்றை கவனி. ஓகே, நீங்கள் பொறுமையாக ஆன்சர் போடுங்க. கூற்றை கவனி. ஓகே, பார்க்கலாம். பாருங்கள், அறநூல்கள் பலவும் செப்பலோசையால் ஆனவை. அறநூல்கள் பலவும் செப்பலோசையால் ஆனவை. ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ அறநூல்கள் பார்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வெண்பால் ஆனவையாக இருக்கும். வெண்பாவுக்குரிய ஓசை செப்பலோசை. ஓகேங்களா? அப்போ கரெக்டு தான். சங்க இலக்கியங்கள் பலவும் அகவலோசையால் ஆனவை. ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். ஏன்னா சங்க இலக்கியங்கள் பலது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாவால் ஆனவையாக இருக்கும். ஆசிரியர் பாவுக்கான உரிய ஓசை அகவலோசை. ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு தான். கலித்தொகை, சாரிங்க, இது வந்து டைப்பிங் மிஸ்டேக், கலித்தொகை அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? கலித்தொகை தூங்கலோசையால் ஆனது. தவறுங்க. ஏன்பா? ஏன்னா கலித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா துள்ளலோசையால் ஆனது. என்னதுங்க? துள்ளலோசையால் ஆனது. கலிப்பா வந்து துள்ளலோசையால் வரக்கூடியதாக வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கலித்தொகை ஏன்னா கலிப்பாவால் ஏற்றப்பட்டதான் கலித்தொகை. கலிப்பாவுக்குரிய ஓசை வந்து பார்த்தீங்கன்னா துள்ளலோசை அப்படின்றதுனால கலித்தொகையும் துள்ளலோசை உரியதாக வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ தூங்கலோசை அப்படின்றது வந்து வஞ்சிப்பாக்குரியதான் தூங்கலோசை. அது வந்து இங்கே சாரி கைஸ், கொஞ்சம் மன்னிச்சிருங்க, கோல்டு. ஓகேங்களா? அப்போது கலித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா துள்ளலோசைன்னு வந்திருக்கணும். அப்போ 1 2 தான் இங்கே சரியாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. அறநூல்கள் வந்து வெண்பாவாலானவை செப்பலோசை. சங்க இலக்கியங்கள் வந்து ஆசிரியர் பாவலானவை அகவலோசை. கலித்தொகை வந்து கலிப்பாவாலானவை துள்ளலோசை. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, காண முயலெய்த அம்பினால் ஏனை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இதில் பயின்று வரும் அணி எது? பாருங்கள், காண முயலெய்த அம்பினால் ஏனை
பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. ஸோ காட்டு முயலை வீழ்த்திய ஏது அம்பு வந்து பார்த்தீங்கன்னா அது அடித்தாலும் சரி, ஆனால் யானைக்கு குறிவைத்த தவறிட்டாலும் சரி, அது எது நம்மளுக்கு பெருமைங்க, பெரிய முயற்சி தான் நம்மளுக்கு வந்து பெருமை தரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரெண்டு செயல்களை இங்கே பிரித்து அழகாக சொல்கிறதுனால இது என்ன நீங்கள் பிரிது மொழிதல் அணி. ஸோ முயலுக்கு எய்த அந்த அம்பையும் அந்த யானைக்கு எய்த அம்பையும் நல்லா பிரித்து நம்மளுக்கு பொருள்பட சொல்கிறதுனால என்ன நீங்கள் இது பிரிது மொழிதல் அணி தான் இதில் பயின்று வந்திருக்கு. அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. காண முயல் எய்த அம்பினால் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டுமே இடம்பெறும். ஓகேங்களா. பாருங்கள் அடுத்த கொஸ்டின். பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டுமே இடம்பெறும். ஸோ பிரிது மொழிதல் அணியில் எது மட்டும்தான் இடம்பெறும்? ஸோ ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது தான் என்னதுங்க பிரிது மொழிதல் அணி. ஓமையை மட்டும் கூறிடுவாங்க, அது மூலமாக வந்து என்ன பண்ணுறது, கூற வந்த கருத்தை வந்து உணர வைக்கத்தான் பிரிது மொழிதல் அணி. ஓகேங்களா. அப்போ இதில் எது மட்டும்தான் இருக்கும்? ஓமை மட்டும்தாங்க இருக்கும். ஏ மட்டும்தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அப்போ நிலத்தில் ஓடக்கூடிய தேர் வந்து என்ன பண்ணும், கடலில் ஓடாது, கடலில் ஓடக்கூடிய கப்பல் வந்து நிலத்தில் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு, அப்போது நம்ம வந்து அவங்கவுங்க அந்தந்த இடத்துல சிறப்பானவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அப்போ இங்கேயும் அதே தாங்க. காண முயல் எய்து அம்பினால் யானை பிழைத்தவேல் ஏந்தலன் இது. இப்போ யானைக்கு வச்ச இதுதான் வந்து என்னது சிறப்பானது. அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒருத்தன் பெரிய குறுக்கோள் வைக்கிறவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தவனாக இருப்பான் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறார். ஓகேங்களா. அப்போது இங்கே வந்து ஏதான் ஓமை மட்டும்தான் இடம்பெறும் பிரிது மொழிதல் அணியில். அடுத்து தவறானது எது? எதுங்க அடுத்து வந்து தவறானது எது? ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் அன் ஆண். என்னதுங்க அன் ஆண். சரி நேரம் நீங்கள் ஆன்சர் போட்டுட்ருப்பீங்க. ஸோ நம்ம ஆன்சருக்கு போகலாம் பாருங்கள். ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் அன் ஆண். ஆமாங்க, அன் ஆண் அப்படின்றது ஆண்பாலுக்கான வினைமுற்று விகுதிகள் கரெக்டு தான். படித்தான், வந்தான். அடுத்து பாருங்கள் பெண்பால் வினைமுற்று விகுதிகள் அல் ஆள். ஆமாங்க, படித்தாள், வந்தாள், ஆடினாள், வருவாள் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்பால் வினைமுற்று விகுதிகள் கரெக்டு தான். பலர்பால் வினைமுற்று விகுதிகள் அர் ஆர். ஆமாங்க கரெக்டு தாங்க. பெற்றார், போனார், வந்தார் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதிகள் அர் ஆர் கரெக்டு தான். அடுத்து பலவின்பால் வினைமுற்று விகுதிகள். பலவின்பால் வினைமுற்று விகுதிகள் வந்து தூ ரு தவறுங்க. ஏன்பா, ஏன்னா தூரு அப்படின்றது ஒன்றன்பால் வினைமுற்றுக்குரியது. ஓகேங்களா. அப்போ பலவின்பால் வினைமுற்றுக்குரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ. எதுங்க ஆ மற்றும் ஆ அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பலவின்பால் வினைமுற்றுக்கு விகுதி கூடியக்கூடிய அந்த விகுதிகள். தூரு அப்படின்றது ஒன்றன் பாலுக்கு வரக்கூடியது. ஓகேங்களா. அப்போ டி தாங்க தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளன? தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளன? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க 40. பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஏறத்தாழ எத்தனை இருக்குதா? 40 இருக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ பேச்சு மொழியை தான் வந்து பார்த்தீங்கன்னா துணைவினைகள் அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன துணைவினைகள் இருக்குங்க? ஆம், ஆயிற்று, இடு, ஒழி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொல், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய துணைவினைகள். தமிழில் மொத்தம் ஏறத்தாழ ஒரு 40 துணைவினைகள் இருக்குங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். தவறானது எது? தவறானது எது? இது வல்லினம் மிகு இடம் தாங்க. மிகுயிடம் வல்லினம் மிக இடத்துல தான் நம்ம வந்து பார்க்க போகிறது. அதையே நம்ம பார்க்கலாம் பாருங்கள். தவறானது எது? கூவா குதிரை. எதுங்க? கூவா குதிரை. கூவா குதிரை. சரி கேசிங்க. ஓடா குதிரைன்னு வந்திருக்கணும். ஸோ கூவா குயில்னு வந்திருக்கணும். அது தப்பாக அடிச்சிருக்கு. இருந்தாலும் வந்து இதெல்லாம் வருண்டானா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் தாங்க வந்து வரும். ஓகேங்களா. அப்போ இது கரெக்டு தான். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினமும் மிகும் கரெக்டு தான். ஓகேங்களா. அடுத்து தவ சிறந்தது. என்னதுங்க? தவ சிறந்தது. இது என்னதுங்க? உரிச்சொற்றொடர். தவ சிறந்தது அப்படின்றது உரிச்சொல். ஏன்னா சால, தவ, தட, குழை எல்லாமே உரிச்சொல் சொல்ல வரக்கூடியது இல்லையா? ஏன்னா உரிச்சொல்லியும் வல்லினும் மிகும். ஓகேங்களா. அப்போ இதுவும் கரெக்டு தான். மல்லிகைப்பூ இருபெயரட்டு பண்பு தொகை. ஆமாங்க, இதுவும் கரெக்டு தாங்க. ஏன்னா மல்லிகை பூ இப்போங்க வல்லினம் மிகுந்திருக்கு. இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் வந்து மிகும். ஓகேங்களா. ஒரு பொது பெயரும் ஒரு சிறப்பு பெயரும் வரக்கூடியது தான் என்ன பண்ணுவோம்
நம்ம வந்து இருபெயரட்டு பண்புத்தொகை சொல்லுவோம். முதல்ல சிறப்பு பெயரும் அப்புறம் பொது பெயரும் வருங்க. அப்படி வந்தால் தான் இருபெயரட்டு பண்புத்தொகை. ஓகேங்களா? அப்போ மல்லிகைன்றது சிறப்பெயர், பூன்றது ஒரு பொது பெயர். அப்போ இதில் வல்லினம் மிகும் கரெக்டு தான். உலக பந்து ஓமை தொகை தவறுங்க. இது என்னதுங்க? உருவகம். உலகத்தையே என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பந்தா வந்து உருவாக்கப்படுத்தியிருக்காங்க. உருவகத்திலையும் வல்லினம் மிகும், ஓமை தொகையிலையும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்போ ஆனால் என்ன வந்திருக்கணும்? உருவகம் தான் வந்திருக்கணும். அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எதுங்க? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஓகேங்களா? எல்லாம் தலை. ஸோ இதில் பயின்று வரும் அணி எது? சூப்பர். இது பயின்று வரக்கூடிய அணி என்னதுங்க? சொற்பொருள் பின்வரு நிலையணி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? செல்வத்திலே சிறந்த செல்வம் எதுங்க? நம்ம கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி செல்வம் தான். அதோட வேந்த செல்வம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அதில் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த செல்வம் அப்படின்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து இங்கே ஒரு பொருளை தரத்தினால என்னதுங்குது? சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஓகேங்களா? அப்போ அந்த செல்வன்ற வேர்டு திரும்ப திரும்ப வரதுனால இந்த சொற்பொருள் பின்வரு நிலையணி. அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். கூற்றை கவனி. ஸோ வல்லினம் மிகாத இடங்கள் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எழுவாயில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஆமாங்க, கரெக்டு தான். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. ஓகே, விரினா எதுங்க? வெளிப்படையாக வரது. இப்போ 3ஆம்னா 3ஆம் வேற்றுமை உறுப்பினதுங்க ஆள். ஓகேங்களா? ஐ ஆள் கு இன் அது கண். ஓகேங்களா? அப்போ இன் அது. ஓகேங்களா? அப்போ அது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமைக்கு அதில் வெளிப்படையாக வந்து விரின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதில் வல்லினம் மிகாது. கரெக்டு தான். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஆமாங்க, வினைத்தொகையிலையும் வல்லினம் என்ன ஆகாது? மிகாது. கரெக்டு தான். அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி. அனைத்துமே சரி. அப்போ பாருங்கள், எது இதில் வல்லினம் மிகாது? அது இது அப்படின்ற சுட்டு பெயர்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. வினா பெயர்கள் எது எவை அப்படின்ற வினா பெயர்களுக்கு பின்னால் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடருக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. 3ஆம் 6ஆம் வேற்றுமை வீர்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. விழித்தொடரில் வல்லினம் மிகாது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. தொகை என்னதுங்க? மறைஞ்சு வரக்கூடியது. ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்தால் அதான் 2ஆம் வேற்றுமை தொகை. அதில் வல்லினம் மிகாது. படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று தொடரிலும் வல்லினம் மிகாது. வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. எத்துணை என்பது எதை குறிக்கும்? ஓகேங்களா? இதுக்கு ஈஸியாக ஆன்சர் போட்டுருவீங்க. எத்துணை என்பது எதை குறிக்கும்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பி தாங்க இதுக்கான ஆன்சர். எத்துணை அப்படின்றது அளவையும் காலத்தையும் குறிக்கும். எத்துணை அப்படின்றது எதை குறிக்கும்? அளவையும் காலத்தையும் குறிக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா எத்துணை. ஓகேங்களா? ஏன்னா எத்தனை அப்படின்றத எதை குறிக்கும்? எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதில் அன்று அப்படின்றது ஒருமையை குறிக்கக்கூடியது, அல்ல அப்படின்றது பன்மையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா போச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் பிங்க. எத்துணை அப்படின்றது ஒரு அளவையும் காலத்தையும் குறிக்கக்கூடிய. எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது. அப்போ அளவை அதனோட காலங்களையும் குறிக்கக்கூடியது தான் எத்துணை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். பொறுத்துக. ஸோ சீக்கிரமாக பொறுத்துங்க பார்க்கலாம். ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்து ஆன்சர் போட்டுங்க, அவங்க ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இது பிரச்சனையே இல்லை. சப்போஸ் யாருன்னா புதுசாக இதை அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக தான். சரி, ஓகே, நம்ம ஆன்சருக்குள்ளே போயிடலாம் பாருங்கள். உயிர் முன் உயிர். ஸோ உயிருக்கு முன்னால் உயிர் வந்திருந்தால் எந்த வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு வந்து என்னதுங்க? மணியடி. ஒன்றுக்கு ஒன்று தாங்க. ஏங்க? ஏன்னா இந்த மணியில் நீ பிரித்து பார்த்தீங்கன்னா வரும் இன் கூட்டல் ஈன்னு வருங்க. ஓகேங்களா? அடி ஆ அடி அப்படின்னு வந்திருக்கும். அப்போ இதுவும் உயிரெழுத்து, அப்போ இதுவும் உயிரெழுத்து. உயிர் முன் உயிர் வந்திருக்கிறது மணி அடி தான். அடுத்து உயிர் முன் மெய். உயிர் முன் மெய் வரத்து பாருங்கள். பனிக்காற்று. 2 தாங்க. கரெக்டு தாங்க. ஏன்னா இங்கே பனிக்காற்றை பிரிச்சிங்கன்னா என்ன பண்ணும்? இன் கூட்டல் ஈன்னு வரும். ஓகேங்களா? காற்றை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் கான்னு வரும். அப்போது உயிருக்கு முன்னால் என்ன வந்திருக்கு? உயிர் மெய் எழுத்து வந்திருக்கு. அப்போ உயிர் முன் மெய் வந்து பனிக்காற்று. அடுத்து மெய் முன் மெய் ஆளிலை. மெய்முன்மை என்னதுங்க? ஆளிலை. 3க்கு 3 தாங்க. ஏன்னா ஆள் கூட்டல் இலை.
மெய்முன் உயிர் இல்லையா, அப்போ இலைனா ஈ வந்து பாருங்கள் இங்கே உயிர் எழுத்து, இது மெய் எழுத்து. அப்போ மெய்க்கு முன்னா வந்திருக்குங்க உயிர் எழுத்து வந்திருக்கிறதுனால இதான் மெய்முன் உயிர், அப்போ ஆளிலை. மெய்முன் மெய்னா மரக்கிளை, மரம் கூட்டல் கிளை, மரமில் இம்மு பாருங்கள் அதுவும் மெய் எழுத்து, கிளையை நீங்கள் பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஈன்னு பிரியும். அப்போ இதுவும் மெய் எழுத்து, அப்போ இதுவும் மெய் எழுத்து, மெய்முன் மெய் வந்திருக்கிறது மரக்கிளை. அப்போ இங்கே எல்லாமே நேருக்கு நேராக தாங்க இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். 1 2 3 4 மணியடி பனிக்காற்று ஆளிலை மரக்கிளை. ஓகேங்களா, இது பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அதில் புரிஞ்சிடும். அடுத்து ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது பாருங்கள், ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, எண்ணல் அளவை ஆகுபெயர். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஒன்று பெற்றால் ஒளிமயம், ஏன்னா ஒன்று அப்படின்றதுல ஒரு எண்ணு பெயரை குறிக்கக்கூடியது, அந்த எண்ணுக்கு தொடர்புடைய ஒரு குழந்தையை ஆகி வருது. இது ஒன்று பெற்றால் ஒளிமயம்னா ஒரு குழந்தையை பெற்றால் ஒளிமயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால அப்போ எண்ணிக்கையை கொண்டு வந்தாலும் இது என்னதுங்க, எண்ணல் அளவை ஆகுபெயர். எடுத்தல் அளவினா என்னதுங்க, 2 கிலோ கொடு எடுத்து போடுறது. முகத்தல் அளவினா 1/2 லிட்டர் வாங்கு. நீட்டல் அளவினா 5 மீட்டர் கொடு, இதெல்லாம் நீட்டல் அளவை. ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ, எண்ணல் அளவை ஆகுபெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்றது. அடுத்து பொருந்தா இணை எது, பொருந்தா இணை எது. சூப்பர். ஓகே, நம்ம போகலாம் பாருங்க. 3 சீர்களை கொண்டது சிந்தடி. ஏவே தவறுங்க, இதாங்க பொருந்தாமல் இருக்குது. இதுக்கான ஆன்சர் எதுங்க, ஏ தாங்க. ஏங்க, ஏன்னா 3 சீர்களை கொண்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தடிங்க. 3 சீர்களை கொண்டது சிந்தடி. ஏன்னா 2 சீர்களை கொண்டது தான் என்னன்னு வரும், குறளடி அப்படின்னு வருங்க. 2 சீர்களை கொண்டது குறளடி, 3 சீர்களை கொண்டது சிந்தடி. ஓகேங்களா, 4 சீர்களை கொண்டது அளவடி, இது கரெக்டு தான். 5 சீர்களை கொண்டது நெடிலடி, இதுவும் கரெக்டு தான். 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழி நெடிலடி, இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே ஏ தான் தவறாக இருக்குது. 3 சீர்களை கொண்டது சிந்தடின்னு வரணும், 2 சீர்களை கொண்டது தான் குறளடி. ஓகேங்களா, அப்போ ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, இதில் பயின்று வரும் அணி எது. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சொல் பின்வரு நிலையணி. ஓகேங்களா, ஏங்க, ஏன்னா அங்கே துப்பு அப்படின்ற வேர்டு திரும்பி திரும்பி வருதுங்க, வந்தாலும் ஆனால் வேறு வேறு பொருளை தருகிறது. அதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருளை உணர்த்தினால் அது சொல் பின்வரு நிலையணி. ஓகேங்களா, சொல்லு மட்டும்தாங்க வருது ஆனால் வேறு பொருள் தருது, அதனால் இது சொல் பின்வரு நிலையணி. ஓகேங்களா, அப்போ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பொறுத்துக. ஸோ இது ரொம்ப முக்கியங்க, இது வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து இது அப்படியே கேட்குறாங்க. ஓகேங்களா, பொறுத்துக. சில நேரம் பொறுத்துட்ருப்பீங்க. உரார், உரார் அப்படின்றது என்னதுங்க, இசை நிறை அளபடை. உரார் அப்படின்றது என்னதுங்க, இசை நிறை அலைபடை. ஏன்னா இசை நிறை அலைபடைனா என்னதுங்க, செய்யுள் இசை அலைபடையோட இன்னொரு பேர் தான் என்னதுங்க, இசை நிறை அலைபடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணோம், செய்யுளில் ஓசை குறியிறப்போ நெட்டு எழுத்துக்கள் அளபெடுக்கிறதா நம்ம என்னன்னு சொல்கிறோம், செய்யுள் இசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெட்டு எழுத்துக்கள் என்ன பண்ணியிருக்கு, அளபெடுத்திருக்கு. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் இசை அளபடை, அதனோட இன்னொரு பேர் தான் இசை நிறை அளபடைன்றதுனால அப்போ 2. கெடுப்பதும். ஸோ கெடுப்பதும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளில் ஓசையே குறையலைனாலும் சரி, ஒரு இனிய ஓசைக்காக என்ன பண்ணுறது, குறியில் வந்து நெடிலாக அளவெடுக்க வைக்கிறது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இனிய ஓசைக்காக கொடுக்கறதுனால இன்னிசை அளபடை. அப்போ கெடுப்பதும் அப்படின்றது இன்னிசை அளபடை. வரணசை ஈ என்னதுங்க, வரணசை ஈ. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணும், ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லா திரிஞ்சு அளபெடுக்கிறதா வந்து சொல்லிசை அளபடை. அப்போ வரணசை ஈ அப்படின்றது சொல்லசை அளபடை. ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஈன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான், ஈன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஈன்னு வந்தால் சொல்லிட்டு சிரிக்கிறான், சொல்லிசை அளபடை. அதை வச்சு கூட நீங்கள் பொறுத்துகள் எடுத்துடலாம். எங்கிரேவன், இது ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள். ஒற்று எழுத்து என்ன பண்ணியிருக்கேங்க, அளவு எடுத்திருக்கு, அதனால் இது என்ன அளபடை, ஒற்று அளபடை. ஓகேங்களா, அப்போ 2 1 3 4 எங்கே இருக்குது, பியில் இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் எனும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது என்னதுங்க, எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் அப்படின்ற 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரக்கூடியது எது.
சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன போட்டிருப்பீங்க? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை தொகை. சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உண்மை தொகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணல், எடுத்தல், அந்த முகத்தல், நீட்டல் அப்படின்ற 4 அளவு பெயர்களை அடுத்து வரக்கூடியதாக இருக்கிறது என்னவாக தான் இருக்கும்? உண்மை தொகையாக தாங்க வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ உண்மை தொகையில் தான் என்ன பண்ணும்? இந்த 4 அளவு பெயர்களை அடுத்து வரக்கூடியதாக இருக்கும். சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? எதுங்க? தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் டி, இவற்றில் எதுவும் இல்லை. ஏங்க? ஏன்னா தொகாநிலை தொடர் 9 வகைப்படுங்க. இங்கே 9ன்ற ஆப்ஷன் இல்லாதனால நம்ம இவற்றில் எதுவும் இல்லை எடுக்கிறோம். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படும்? இது வந்து 9 வகைப்படும். ஓகேங்களா? ஆப்ஷன் இல்லாதனால நம்ம இவற்றில் எதுவும் இல்லை எடுக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நடந்த இந்த பிஓ எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், அந்த எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? நச்சு படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. ஓகேங்களா? இதில் பழுத்து வந்துள்ள அணி எது அப்படின்னு சொல்லிட்டு முடிந்தாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி இது வந்து பிஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓமை அணி. ஓகேங்களா? ஏன்னா எப்படி வந்து ஒரு நச்சுமா பழுத்த பழம் வந்து யாருக்கும் பயன்படாதோ அதே போல் என்ன பண்ணுறது, பிறகு உதவி செய்யாதவங்கிட்ட இருக்கிற செல்வம் வந்து வீண் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அப்போங்க இது வந்து நச்சுப்படாதவன அந்த பழத்தை வந்து ஓமையாக்கி சொல்லிக்கிறதுனால இதுனா நீங்கள் ஓமை அணி தான் வந்து இதில் வந்து பயின்று வருது. ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து இலக்கண பிழையற்றதை கண்டறி. பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 44 இலக்கண பிழையற்றதை கண்டறி. ஓகேங்களா? ஸோ இலக்கண பிழையுடையதாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இலக்கண பிழையுடையதாக இருந்தால் நம்ம அதை வழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இலக்கண பிழை இல்லாமல் இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வழாநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இலக்கண பிழையுடையதாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை நம்ம எடுத்துக்கினா வழு அமைதி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே இலக்கண பிழையற்றதை கண்டறினா இதில் எது வந்து இலக்கண வழாநிலையாக எது இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ செழியன் வந்தான், செழியன் வந்தான், செழியன் வந்தது. ஓகேங்களா? தவறுங்க. ஏன்னா இது இலக்கண பிழையுடையது தான். ஏன்னா என்னன்னு வந்திருக்கணும்? செழியன் வந்தான் வந்திருக்கணும். ஏன்னா அவர் வந்து என்னது அக்ரிணி இல்லை இல்லையா, அதனால் நம்ம வந்தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். கண்ணகி உண்டான், இதுவும் தவறுங்க. ஏன்னா கண்ணகி உண்டால்னு வந்திருக்கணும். அப்போ இதுவும் இலக்கண பிழையுடையது தான். நீ வந்தாய், ஆமாங்க, இதான் வந்து கரெக்டு. நீ வந்தாய் அப்படின்றது தான் வந்து கரெக்டு. இதான் இலக்கணம் பிழையற்றதாக வந்து காணப்படுது. நேற்று வருவான் அப்படின்னு வரக்கூடாது, நேற்று வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே இலக்கண பிழையற்றதாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா சி தான், நீ வந்தாய். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றோரோடு ஏனையவர் என்பது. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர் என்பது. சூப்பர். என்னதுங்க? எதிர் நிரல் நிறை பொருள்கோள். சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஏங்க இப்போ என்ன பண்ணுறாரு? இதில் முதல்ல என்ன சொல்லிடுறாரு? விலங்கும் மக்களும் என்ன பண்ணுறாரு? வரிசைப்படுத்தி சொல்கிறாரு. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றோரோடு ஏனையவர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? ஏனையவர் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாதவர்களை வரிசைப்படுத்தி சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்தமாரி ஒரு எழுவாயை வரிசைப்படுத்தி அதற்கான பயனிலைகளை எதிரெதிர் பொருளை கொண்டு சொன்னால் அதை தான் நம்ம எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இப்படி சொல்லப்பட்டதுனால இது திருக்குறள் வந்து எதிர் நிரல் நிறை பொருள்கோள். ஸோ இது ஆற்று நீர் பொருட்கோள்னு என்னதுங்க? ஆற்று நீர் போகிறா போல் அப்படியே எந்த விதமான ஒரு சலஞ்சலும் இல்லாமல் நேராகவே பொருட்கோளை கூறது தான் வந்து ஆற்று நிறை பொருட்கோள். நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா என்னென்னா, ஒரு செய்யுளில் சொற்கள் முறைப்பழையாமல் இருந்தால் அமைஞ்சு வந்தால் அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவோம். அதை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. முறை நிரல் நிறை பொருட்கோள், எதிர் நிரல் நிறை பொருட்கோள். இதான் நம்ம பார்த்தோம். கொண்டுகுட்டு பொருட்கோள் அப்படின்னா என்னன்னா, ஒரு செய்யுளில் பல அடிகள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சொற்கள் எடுத்து வந்து ஒரு இடத்த வச்சு அதை நம்ம பொருள் எடுத்துக்கணும். ஏன்னா மாற்றி மாற்றி இருக்கும். கொண்டுன்னு வந்து கூட்டி பொருள் கொள்றதுனால தான் கொண்டுகுட்டு பொருட்கோள். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருந்தா இணை எது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு இந்த ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த புறத்தனைகள் அகப்பொருள் இலக்கணம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம் பாருங்கள். பொருந்தாதது எது. ஸோ இங்கே இன்னும் வந்திருக்கணும் தொண்டகம்.
தொண்டகப்பறை, ஆமாங்க, குறிஞ்சி திணைக்குரியது தான் தொண்டகப்பறை, கரெக்டு தான். ஏறுகோட்பறை, ஏறுகோட்பறை வந்து பார்த்தீங்கன்னா முல்லை திணைக்குரியது தான், இதுவும் கரெக்டு தான். நெல்லெரிக்கிணை, நெல்லெரிக்கிணை அப்படின்றது மருத திணைக்குரியது தான், இதுவும் கரெக்டு தான். மணமுழா நெய்தல், தவறுங்க. ஏன்னா மணமுழா அப்படின்றதும் எதுக்குரியதுனா மருத திணைக்குரியது. மணமுழா நெல்லெரிக்கிணை ரெண்டுமே மருத திணைக்குரிய அந்த பறைகள் தான். நெய்தலுக்கு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மீன்கோட்பறை. எதுங்க, மீன்கோட்பறை அப்படின்றது தான் வந்து நெய்தல் திணைக்குரியது. ஸோ அப்போ அங்கே மணமுழா அப்படின்றது மருதத்துக்கு வரணும், அதுதான் தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டிங்க. ஓகேங்களா? அப்போ பாலைக்கு வந்து என்ன வரும்? ஸோ பாலைக்கு என்ன பறை வரும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி கேஸ், அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது. மணமுழா அப்படின்றதும் மருதல், நெய்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன்கோட்பறை வந்திருக்கணும். அடுத்து இது பார்க்கலாம் பாருங்க. குன்றேறி ஏனை போர் கண்டற்றால் தன் கைத்தான் ருண்டாக செய்வான் வினை. எதுங்க? குன்றேறி ஏனை போர் கண்டற்றால், குன்றேறி ஏனை போர் கண்டற்றால் தன் கைத்தான் ருண்டாக செய்வான் வினை. இதில் பயின்று வரக்கூடிய அணி எது? சூப்பர். இதில் பயின்று வரக்கூடிய அணி எதுங்க? உவமை அணி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ தன் கைப்பொருளை கொண்டு ஒருத்தன் செலவு செய்யாமல் இருக்கிறது எப்படின்னா, மலை மேலே பாதுகாப்பாக நின்று யானை போரை காண்பது போன்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த யானை போரை ஓமையை வச்சு சொல்லியிருந்தாலும் இதுனா நீங்கள் ஓமை அணி தான் வந்து இதில் பயின்று வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து போரிடல். என்னதுங்க? ஒருத்தனோட கோட்டையை காத்தல் வேண்டி ஒருத்தன் உள்ளே இருந்து போரிடுறான் இல்லையா, அது எந்த வகை திணை? கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து போரிடல். நேரம் நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுட்ருப்பீங்க. இது வந்து எந்த திணையில் வரக்கூடியதுனா நொச்சி திணை. ஓகேங்களா? பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ புறத்திணை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 12 இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் வெற்றின்றதை வந்து மாட்டை கூட்டின்னு வந்துடுறது, கறந்துன்றது அதை மீட்டுன்னு போகிறது, வஞ்சி அப்படின்றது என்ன பண்ணுறதுங்க, மண்ணாசையை காரணமாக காட்டி பகைவரோட போரிடுறது, காஞ்சினா எதிர்த்து நிற்கிறது, நொச்சினா தான் என்ன பண்ணுறதுனா சுற்றி வளைச்ச அந்த கோட்டையை உள்ளே வராமல் முற்றுகை இட்டு போராடுறது தான் நொச்சி திணை. ஓகேங்களா? உழிஞ்சைனா அந்த கோட்டையை உடச்சின்னு போகிறது தான் வந்து உழிஞ்சை திணை. தும்பைனா வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மட்டுமே குறிக்கோளாக கொண்டு போகிறது தான் வந்து தும்பை திணை. வெற்றி பெற்றவங்க சொல்கிறது வாகை திணை. ஓகேங்களா? அப்போ இங்கே கோட்டையை காத்தல் வேண்டி இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நொச்சி திணை. பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. வெண்பா எத்தனை வகைப்படும்? எதுங்க? வெண்பா எத்தனை வகைப்படும்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? வெண்பா, குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்குரடை வெண்பான்னு சொல்லிட்டு வெண்பா 5 வகைப்படும். ஓகேங்களா? சரி, வெண்பா 5 வகைப்படுங்க. அப்போ ஆசிரியர்பா எத்தனை வகைப்படும்? இதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆசிரியர்பா எத்தனை வகைப்படும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. போரெழுந்தடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மரித்து கை காட்ட என்பது. பாருங்கள், போரெழுந்தடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரால் அப்படின்ற மாதிரி மரித்து கை காட்ட என்பது என்ன அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஏ, தற்குறிப்பேற்றணி. ஒரு இயல்பாக நடக்கிற விஷயத்த கவிஞர் என்ன பண்ணியிருப்பார், தன்னோட குறிப்பில் சொல்லியிருப்பார். அதான் தற்குறிப்பேற்றணி. இப்போ அந்த கண்ணைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மதுரை அந்த கோவலன் செத்ததுக்கப்புறம் அந்த மதுரை நோக்கி வராங்க. அப்போ அந்த கோவலன் கண்ணைக்கு வரப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கொடி வந்து அசைக்கும். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மதுரைக்குள்ளே வராதிங்க, எங்கள் பெரியவங்களுக்கு பழி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறா போல் வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்த கொடி காத்தால் அசையத்தை வந்து தன் குறிப்புகளுக்கு ஏற்று சொல்லியிருப்பார். ஆனால் அது தற்குறிப்பேற்ற அணி. ஸோ தீவகம் அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றி வச்சா எப்படி வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து வெளிச்சம் தெரியுமோ, அதே போல் ஒரு வார்த்தை எல்லா இடங்கள்லையும் வந்து பொருள் தந்தால் அதான் தீவக அணின்னு சொல்லுவாங்க. நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணுறது, சொல்லியும் பொருளையும் வரிசையாக வச்சுட்டு அதனோட இணைத்து பொருள் கொள்கிறது தான் வந்து பார்த்தோன்னா நிரல் நிறை அணி. தன்மை அணி. தன்மைனா எந்த விதமான பொருளாக இருந்தாலும் அது இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இயல்பான தன்மையை கேட்டவங்க புரிஞ்சுக்கிற போல் இன்பமாகிற போல் சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தோன்னா தன்மை அணி அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. ஸோ இதில் பயின்று வந்துக்கூடிய அணி வந்து பார்த்தோன்னா தற்குறிப்பேற்ற அணி. ஓகேங்களா? ஏதாங்க. ஸோ கைஸ், வெற்றிகரமாக நம்ம 6 to 10 வரல இருக்கிற நம்ம இலக்கண பகுதியில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டின்லாம் நல்லாவே எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ லைக் போடுறீங்களோ அவ்வளோக்குள்ளே எனக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு நாள் டெஸ்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம 6 to 10 ஃபுல் புக் டெஸ்ட் ஒன்று பார்த்துடலாம், தமிழ் புக்கை. அதுக்கப்புறம் ஓல்டு புக்கா இல்லை நம்ம +1 +2 நியூ புக்கான்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.